டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ரெண்டு வகையில ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்னு வந்து அதோடைய சார்ட் பேட்டர்ன்ல ப்ரீவியஸ் ரெக்கார்டை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்னொன்னு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி அதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த சார்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணி எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். வந்து டிசிஎஸ் கம்பெனி எடுத்துக்கிறேன். இதை வந்து அனலைஸ் பர்பஸ்க்காக நான் வந்து ஃபுல் ஸ்கிரீனுக்கு கொண்டு வரேன். இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஹரிசாண்டல் லைன் வேணும், அதை நான் செக் எடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய ஸ்டாக் வந்து எங்க இருந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு நான் ஒரு லைன் டிரா பண்றேன். இதை வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இங்க இருந்தா ஸ்டாக் மேல போக ஆரம்பிச்சிருக்கு. அகைன் வந்து ஸ்டாக் வந்து என்னுடைய ட்ரெண்ட் எப்போ டவுன் ஆகிட்டு அகைன் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பாக்குறேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் மேல போயிருக்கு. அப்போ இதை வந்து நான் ஒரு சப்போர்ட் லெவலா நான் எடுத்துக்கிறேன். அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து மேல போயிட்டு எனக்கு எங்க கீழே வந்திருக்குன்னு பாக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டாக் பிரைஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கீழே வந்திருக்கு. இதை வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அங்கிருந்து அகைன் கீழே வருது. இதையும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலை நான் எடுத்து டிராப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டாக் வந்து இப்போ மேலே போயிட்டு என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணுது. இதை லெவலை பிரேக் பண்ணி கொஞ்சம் தான் மேலே போயிருக்கு, ஆனால் அகைன் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு இது கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி கீழே வர சொல்ல என்னுடைய இந்த லெவல் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹால்ட் ஆகுது. அகைன் அந்த சப்போர்ட் லெவலில் அதால நிற்க முடியல. அகைன் கீழே வருது. என்னுடைய இன்னொரு சப்போர்ட் லெவலில் மறுபடியும் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிக்குது. ஆனால் அகைன் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கால மேலே போக முடியல. ஜஸ்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல இந்த சப்போர்ட் லெவலில் மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனாலும் அந்த சப்போர்ட் லெவலில் அதால வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ அகைன் கீழே இறங்க ஆரம்பிக்குது. அடுத்த சப்போர்ட் லெவல்லையும் அந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல்லையும் ஸ்டாக் பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து ரிவர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டாக் வந்து அதோடைய ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க எப்போ ஒரு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிரா பண்ணிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் மட்டும் நீங்க பை அண்ட் செல் பண்றதை பத்தி டெசிஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும்.